இன்னைக்கு தமிழகத்திலிருந்து கண்ணகி கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒரே ஒரு நாள், அது நேரம் சுருங்கிக்கிட்டே வருது. ஒரே ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும்தான் நீங்க கண்ணகி கோயிலுக்கு போக முடியும். இது என்ன மாதிரியான நடைமுறை? அவர் எங்க போராளி? பெரியாரை பற்றி சொல்லுகிற போது அவர் இயற்கையாகவே ஒரு போராளி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற பகுதிகளை அன்றைய காங்கிரஸ் அரசு எப்படி இதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டது என்றதை காமராஜர் போன்ற தலைவர்கள்ட்ட கேட்கும்போது எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு. அவர்களுக்கு ஆட்சி வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு 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 மானை மேய விட்டார்கள். அந்த பொய்மான் தான் திராவிடம் என்ற மாயை. தமிழ்நாட்டை தேசியமும் திராவிடமும் ஆள முடியாது என்பதை உணர்ந்துதான் திட்டமிட்டே இந்திய தேசியவாதியான காமராஜரும் திராவிடவாதியான ஈவேராவும் இந்த மண் பறிக்கொடுப்பை மனம் உவந்து ஏற்றார் போலும். கர்நாடகத்தில் தமிழர்கள் என்ற நிலையை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இங்கே 3ஆம் தர குடிமக்கள் தான் நடத்தப்படுறாங்க. கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்களதேவின்ற இடத்துல சாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் பூரா இடிஞ்சு பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே அனுமதிக்காது. கைவிடப்பட்ட மண்ணின் மைந்தர்களின் இன்றைய நிலை என்ன? ஆந்திர தமிழர், கன்னட தமிழர், மலையாள தமிழர்களை ஆந்திரர் தெலுங்கர்களாகவோ, கன்னடர் கன்னடராகவோ, மலையாளிகள் மலையாளிகளாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. தம் தாய்மண் மாற்றார் கையில் ஒப்படைக்கப்பட்டதால் தாய் நாடு இழந்து, தாய் மொழி இழந்து, தமிழர் என்ற இன அடையாள மாண்பிழந்து நிற்கின்றனர். தம் தம் தாய் மண்ணிலேயே தாக்குவோர்கள் மத்தியில் தாங்குவோர்கள் அற்ற ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இழிவுறும் அவல நிலையில் இருக்கின்றனர். மொழிவழி பிரிவினையை ரத்து செய்துவிட்டு மறுவரையறை செய் இந்தியாவை. நீதி கேட்கும் கண்ணகி. நமக்கு கிடைத்த இலக்கிய சான்றுகள் மூலம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே குமரிக்கண்டம் இருந்தது. அது உடைந்து கிழக்கு வடக்கு திசை நோக்கி பரவியது. அதன் எச்சமே ஆஸ்திரேலியா முதல் இந்தியா வரை உள்ள நாடுகள் ஆகும். இன்றைய இந்தியாவின் தென் திசை நீண்டு மடகாஸ்கர் வரை இருந்தது. அதுவே நாவலந்தேயம் ஆகும். இந்த நாவலந்தேயத்தில் இன்று உள்ள மொரீஷியஸ் என்பதுதான் தொன்மை பாண்டிய மன்னனின் தலைநகராகிய தென் மதுரை. இக்காலகட்டமே முதல் தமிழ் சங்க காலம். தமிழர்களின் நாகரீக தொற்றுவாய் இந்த நாவலந்தேயமே. அது பல ஊழிகளால் கடல் கொண்ட பின் எஞ்சிய மண்திட்டு 5,000 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையை சேர்த்து இருந்தது. இக்காலத்தில் பாண்டிய மன்னனின் தலைநகரம் கபாடபுரம். இது 2ஆம் தமிழ் சங்க காலம். அடுத்த பெரு ஊழியால் தென்குமரி அழிவுண்டு இலங்கை பிரிக்கப்பட்டு எஞ்சிய மண்திட்டே இன்றைய இந்தியா. இதில் சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழர் நாகரிகமே. இதன் தொடர்ச்சியே சேர, சோழ, பாண்டியன் எனும் மூவரசு. கிமு 300 முதல் கிபி 300 வரை கடை சங்க காலமும், அதன் பின்னர் கிபி 600 வரை களப்பிரர் ஆட்சியும் முற்கால பல்லவர் ஆட்சியும் நடந்தது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவ பேரரசும் பாண்டிய அரசும் தமிழகத்தை ஆண்டன. கிபி 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சோழ அரசும் பாண்டிய அரசும் தமிழ் மண்ணை ஆட்சி செய்தனர். கிபி 1260 முதல் கிபி 1360 வரை தமிழகம் குடியரசுகளால் ஆளப்பட்டது. இக்கால வரலாறு
திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளது. இக்காலத்தில் வட எல்லையில் படை வீட்டை ஆண்ட சம்புவராயனை வீழ்த்தி விஜயநகர அரசு படை வீட்டை கைப்பற்றியது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு தமிழ் சிற்றரசுகளை வீழ்த்தி கிபி 1371 மதுரையை கைப்பற்றியது வடுக அரசு. இதன் பின் ஒட்டுமொத்த தமிழகமும் வடுக வல் ஆளுமைக்கு உட்பட்டது. விஜயநகர அரசு தமிழகத்தை செஞ்சி நாயக்கம், தஞ்சை நாயக்கம், மதுரை நாயக்கம் என்று 3 நாயக்கங்களாக பிரித்து ஆண்டது. இவர்கள் காலத்தில்தான் தமிழர் குடிகள் சாதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குடிக்கும் சாதிய புராணங்களை தோற்றுவித்து தமிழ் குடிகளின் ஓர்மையை குலைத்தனர். அன்று தொடங்கி இன்று வரை சாதியின் பெயரில் மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் பிராமணர்களின் ஆதிக்கம் பெருகியது இவர்களின் ஆட்சி காலத்தில்தான். இந்த அரசு 400 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டது. 1700க்கு பிறகு தமிழகம் முகலாயர்கள் ஆட்சிக்கு உட்பட்டது. கிபி 1500 வாக்கில் தமிழகத்திற்கு வந்த ஐரோப்பிய வணிக குழுக்கள் மெல்ல மெல்ல உள்நாட்டு அரசியலில் தலையிட்டு நாடு பிடித்து இறுதியில் கிபி 1801 ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆங்கிலேயர்கள் அரசின் கீழ் கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேய அரசுக்கு அடங்க மறுத்த மருதுபாண்டியர்கள் போன்ற பல சிற்றரசர்களை தூக்கிலிட்டு தமிழகத்தில் இருந்த பல மன்னர்களின் கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அதன்பின் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை எனும் பெயரில் தமிழகத்தின் ஆளும் உரிமையை மீண்டும் டெல்லியிடமே கொடுத்துவிட்டு சென்று விட்டனர். என்னடா நீதி கேட்கும் கண்ணகி என்று சொல்லிவிட்டு வேறு எதையோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே என்று தோன்றுகிறதா? தொன்மை மிக்க தமிழினத்தின் வரலாறு மிக நீண்ட நெடிய பயணம். அதில் கண்ணகி வரலாறும் மிக முக்கியமாக பேச வேண்டிய வரலாறு. நீதி கேட்கும் கண்ணகி. வரலாற்றை தெரிந்து கொள்ள எங்கள் பயணத்தை நோக்கிச் சென்றோம். டிஜிட்டல் ரீசர்வே என்ற பெயரில் தமிழக வனப்பகுதிகளை கேரள அரசு ஆக்கிரமிப்பு செய்ததை அறிந்து சென்னையில் இருந்து செங்கோட்டை நோக்கி சென்றோம். செங்கோட்டையில் அன்வர் பாலசிங்கம் அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு தகவல்களை கேட்டறிந்த பின்பு பல திடுக்கிடும் ஆச்சரிய தகவல்கள் கிடைத்தன. 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம், பண்டித நேருவினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறது? சட்டப்படியாக நாடாளுமன்றத்திலே தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்கிறோம். நாம் மட்டும் சொல்லவில்லை, மலையாளிகள் அது மோசடின்னு சொல்ல மாட்டாங்க, தமிழர்கள் நாம் சொல்கிறோம். அதுபோல கர்நாடக மராட்டிய எல்லையில் இருக்கக்கூடிய பெல்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மராட்டியர்கள் அதை ஒரு மோசடி என்று சொல்கிறார். மொழிவழி பிரிவினை என்பது ஒரு மோசடி நம்முடைய பார்வையிலே. காரணம் என்னவென்று கேட்டால், தமிழகம் அன்றைக்கு ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானி. அந்த சென்னை ராஜதானியிலே தமிழகம் கேரளாவிடமும் ஆந்திராவிடமும் கர்நாடகாவிடமும் 84,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை விட்டு கொடுத்துதான் இந்த மாநிலம், இந்த தமிழ் நிலம் உருவானது. 84,000 சதுர கிலோமீட்டரில் நாம் கேரளாவிட விட்டு கொடுத்த பகுதி 1400 சதுர கிலோமீட்டர். இந்த 1400 சதுர கிலோமீட்டரும் வளம் பொருந்திய பகுதி என்பதை விட இன்றைக்கு எதுவெல்லாம் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் இடையே பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த பிரச்சனையினுடைய மையமே இந்த பகுதிகள் தான். இந்த தமிழ்நாடு என்பது 1956ஆம் ஆண்டுதான் இன்றைய தமிழ்நாடு மொழிவழி மாநில அமைப்பின் மூலம் அமைக்கப்பட்டது. இந்த மொழிவழி மாநில அமைப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை நாம் சிந்திக்கிற போது, தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கட்சி, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கட்சி, கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கட்சி, கேரள பிரதேச காங்கிரஸ் கட்சி என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி முதலாக மொழி வழியாக பிரித்து அமைக்கப்பட்டது. கர்நாடக காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு கன்னடர் வந்தார்,
ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு தெலுங்கர் தலைவராக வந்தார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி எப்படியானதென்றால், தமிழ்நாட்டினுடைய முதல் காங்கிரஸ் தலைவராக, தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற ஒரு தெலுங்கர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பிரதேச காங்கிரஸ் தலைவராக வந்தார். தமிழே முக்கா பசங்க பாஷை கட்டுமிழாண்டிக்கு பாஷை நான் சொன்ன போது குதிச்சாங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்னால இருக்குது தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமேங்கிறோம். அவ்வளவுதான் அந்த பயிலால முடியுது. பண்ணி இருக்கிற விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே? எனவே எந்த இலக்கியத்தில் இருந்தாவது யார் இருக்கிறா? நமக்கு 2000 வருஷமா நமக்கு என்ன இருக்குது? மற்ற நாட்டால் செய்யற காரியம் நம்ம அடைய முடியல. செய்யறதுக்கு என்ன இருக்குது? அப்படி ஒண்ணு இருக்குன்னா எது குரல்ல பாப்பியா, நாலடியார்ல பாப்பியா, ராமாயணத்துல பாப்பியா, பாரதத்துல பாப்பியா, சங்க இலக்கிய வெங்காயம் அதுகளை நீ பார்க்க முடியுமா? தமிழர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு 3 பகைவர்களை நாம் எதிர்கொண்டிருக்கோம். ஒன்று ஆரியம், 2வது திராவிடம், 3வது இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் தாங்கி பிடிக்கின்ற தமிழர்கள். இந்த 3 பகைகளையும் நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. இது அவ்வளவு எளிமையான போராட்டம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த தமிழை கடந்த 60 ஆண்டுகளில் மிகவும் செருமைப்படுத்தி விட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. எந்த தமிழர் பாவாணருக்கு பிறகு எந்த தமிழ் அறிஞரையும் இந்த திராவிட அரசு போற்றவில்லை, புகழவில்லை. தன்னுடைய அடிமைகளுக்கும் அடிவருடிகளுக்கும் விருதுகளையும் பட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்து வருகிறது என்பது தான் தற்கால சூழல். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மொழிவாரி மாநிலம் பிரிந்தது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருந்தது. தாயையும் தாய் மொழியையும் இழிவுபடுத்துவது ஒன்று. நம் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர் ஈவேரா. திருக்குறளில் மலம் நாற்றம் அடிக்கின்றது என்று கூறிய ஈவேரா அவர்களைதான் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். மொழிவாரி மாநிலங்கள். இந்திய விடுதலைக்குப் பின் மொழிவழி தேசியங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு தன்னாட்சி உரிமையுள்ள மொழிவழி நாடுகள் பிரிக்கப்படும். இராணுவம், வெளிவிவகாரத்துறை, போக்குவரத்து இவை தவிர அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசிடம் கையளிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி உறுதி அளித்ததன் பெயரில்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் காங்கிரசுக்கு ஆதரவு தந்தனர். விடுதலைக்குப் பின் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படும் என்று உறுதி தந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை அச்செயல்பாட்டை தள்ளி போட்டது. ஆக 56 மொழிவழி பிரிவினை என்பதற்கு பின்னால் தமிழகத்தில் 2 பெரிய சக்திகள் இருக்கிறது. தெரிஞ்சுக்கணும். நாம வரலாறு எத்தனை நாளைக்கு நாம மறைக்க முடியும்? ஒருவருடைய ஆளுமை என்பது வரலாற்றினுடைய போக்கை ஒட்டித்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே எவ்வளவு பெரிய ஆளுமையாக வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் வரலாற்று பிழை செய்தீர்கள் என்று சொன்னால், அதை நான் சொல்லவில்லை என்று சொன்னால், இளைய தலைமுறையிலிருந்து ஒருவன் கண்டிப்பாக அதை சொல்லவே செய்வான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டாடுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தந்தை பெரியார் என்று சொல்லப்படக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களை கொண்டாடுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரும் மொழிவழி பிரிவினை கமிட்டி, பசலலி தலைமையிலான நீதியரசர் பசலலி தலைமையிலான கமிட்டி கொடுத்த அந்த அறிக்கையை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்கள், வரவேற்றவர்கள். இப்போ இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இவ்வளவு பகுதிகளை தமிழர்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற பகுதிகளை இப்படி அரசு, அன்றைய காங்கிரஸ் அரசு எப்படி இதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டது என்றதை காமராஜர் போன்ற தலைவர்கள்ட்ட கேட்கும்போது எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னார். பீர்மேடு மேடாவது, குளமாவது, பள்ளமாவதுன்னு ஒரு மாதிரி கொச்சையான மொழியில் அவர் சொன்னார். இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, காமராஜருக்கு அந்த தேசியம் என்பது அவர் உடம்பில் ஊறி போயிருந்தது. இந்தியா, இந்த இந்திய தேசம்
இந்த தேசம் வந்து நாம் இதை தூக்கி நிறுத்தினா தான் மக்கள் வந்து நல்வாழ்வு அடைவாங்க. இப்படி அவருக்கு இந்த இனம் மொழிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு புரியல. 1948ஆம் ஆண்டு தார் கமிஷன், அடுத்ததாக ஜேவிபி கமிஷன் இரண்டும் மொழிவாரி மாநிலங்கள் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஆபத்து என்று கூறியது. இச்சூழலில் 1920 இருந்தே விசால ஆந்திரம் கோரிய தெலுங்கர்கள் மத்திய அரசின் இச்செயல்பாட்டை கண்டித்து போராட்டக் களத்தில் குதித்தனர். இப்போராட்டத்தின் உச்சகட்டமாக விசால ஆந்திரம் கோரி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த பொட்டி ஸ்ரீராமுலு 1952ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் உயிர் துறந்தார். அதன் பிறகு வெகுண்டு எழுந்த தெலுங்கு மக்கள் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வு நாடு முழுவதும் மொழிவழி மாநில உரிமையை கோரியது. ஆந்திர மாநில கோரிக்கைக்கு அரசு செவிசாய்த்தது. இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக 1953ஆம் ஆண்டு ஆந்திரா உருவானது. இந்த மொழிவழியிலே காங்கிரஸ் கட்சி பிரிக்கப்பட்ட போது அன்றைக்கு கேரளா இல்லை. தமிழ்நாடு இருந்தது, ஆந்திரா இருந்தது, கர்நாடகம் இருந்தது. ஆனால் கேரளா வரலாற்றில் இல்லை. மாறாக அங்கே 2 சமஸ்தானங்கள் இருந்தன. ஒன்று கொச்சி சமஸ்தானம், இன்னொன்று திருவாங்கூர் சமஸ்தானம். இந்த இரண்டும் இந்திய விடுதலைக்கு பிறகு 1949ஆம் ஆண்டுதான் மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட போகின்றன என்பதை அறிந்த பிறகுதான் இரண்டும் ஒன்றாக ஆகி திருவாங்கூர் கொச்சி ராஜ்யம் என்கிற முதலாக ஒரு மாநிலத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் மலையாளிகளுக்காக. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இன்றைக்கு ஒரு சிக்கலான பொருளாக பேசப்படுகிறது இந்த மொழிவாரி மாநிலங்களை இந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது பிரித்தது தான் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உடன்பாடு இருந்ததாக தெரியவில்லை. நேரு கூட அதை ஆதரிக்கலை. ஆனால் இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கணும், தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து சங்கரலிங்கனார் உயிர் விட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல் பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராவில் தெலுங்கர்களுக்காக தனி மாநிலம் வேணும் என்று அவர் போராடினார். இது நேருவிடம் சிலர் சென்று இந்த மொழிவாரி மாநிலம் பிரிப்பதனால அந்தந்த மொழியும் வளரும், அந்த மக்கள் ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற கட்டமைப்பில் ஒரு மாநிலத்தில் பல மொழி பேசுகிறவர்கள் இருக்காங்க. அந்த பல மொழி பேசுகிறவர்களுக்கு பல பள்ளிகளையும் பாட நூல்களையும் நாம் அச்சிட வேண்டியிருக்கு. இப்படி சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ 56 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது. இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பரப்பளவில் 1/3 பகுதி ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து பேசி இது முறையில்லை என்று தமிழருடைய பகுதிகளெல்லாம் பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க என்ற அளவில் அன்றைக்கு பேசி எதிர்ப்பு தெரிவித்த ஒரே தலைவர் மாப்போசி தான். இன்றைக்கு தமிழ்நாடு அமைந்திருக்கிறது, தமிழனுக்கு ஒரு மாநிலம் அமைந்திருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1956ஆம் ஆண்டு மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது நவம்பர் 1ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு அமைந்தது. ஆனால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அன்றைய காலகட்டத்திலே
2,78,754 சதுர கிலோமீட்டர் ஆந்திரா அமைக்கப்பட்டது. எவ்வளவு பேர்? 2,78,754 சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஆந்திர பிரதேசம் உருவானது. அப்பொழுது அதனுடைய மக்கள் தொகை என்னென்றால் 4.5 கோடி. அதை போல கர்நாடகம் 1,91,773 சதுர கிலோமீட்டர் பரப்பில் கர்நாடகம் அமைக்கப்பட்டது. அந்த கர்நாடக மக்களுடைய அன்றைய தொகை என்னவென்றால் 2,92,000 தான். தமிழ்நாடு அன்றைக்கு 4,11,99,168 மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நிலம் என்னவென்றால் 1,31,609 சதுர கிலோமீட்டர். அதே நேரத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் கேரளா, அன்றைக்கு அமைந்த கேரளா 38,864 சதுர கிலோமீட்டர் பளபளவு தான். ஆனால் இன்னைக்கு கேரளா தன்னுடைய நிலப்பரப்பை அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு குறைந்திருக்கிறது. மொழிவழி மாநில எல்லை பிரிவின் போது 1953ஆம் ஆண்டே ஆந்திரர்களின் போராட்டத்திற்கு இணங்க அன்றைய மைய அரசின் தலைமை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் ஆந்திராவை பிரித்து கொடுத்து விட்டார். அப்போது தமிழர்தம் நிலமாகிய சித்தூர் மாவட்டம் முற்றிலும் ஆந்திராவோடு கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த சித்தூர் மாவட்டத்தில் இருந்த திருத்தணி, புத்தூர், சித்தூர், திருப்பதி, திருக்காலத்தி, பல்லவநேரி போன்ற 6 வட்டங்கள் தமிழருடைய தாயக பகுதி ஆந்திராவோடு ஆந்திரர்களால் கைப்பற்றப்பட்டது. அதனோடு மட்டுமன்றி சென்னை தலைநகரையும் தெலுங்கர்களுக்கே வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள். அன்று மாப்போ சிவஞானம் அவர்களாலும் செங்கலவராயன் அவர்களாலும் கடுமையான போராட்டத்தின் பின்விளைவால் அந்த பகுதி மீண்டும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டது, இல்லது தக்க வைக்கப்பட்டது. கன்னடர்களோ தமிழர்தம் தாயக நிலப்பரப்பான கொள்ளேகால் தாலுக்காவின் தென்பகுதி, கோலார், தங்கவயல், பெங்களூர் போன்ற பகுதிகளை பறித்து சென்றார்கள். அன்று குடகு மாவட்டத்தில் இருந்த மக்கள் தங்களை தமிழ்நாடோடு இணைக்க வேண்டும் என்று கூறியும் அன்றிருந்த தமிழக அரசியல் தலைவர்கள் அதை செவிமடுக்காததின் விளைவாக அதை கன்னடர்கள் கைப்பற்றி கொண்டு போய்விட்டார்கள். கேரளர்களோ நெய்யாற்றங்கரை, நெடுமங்காடு, தேவிகுளம், பீர்மேடு, பாலக்காடு, கொல்லங்கோடு வனப்பகுதி போன்ற நெடிய பரப்புகளை பறித்து சென்றார்கள். இப்படியாக தமிழர்தம் தாயக நிலம் கிட்டத்தட்ட 84,500 சதுர மைல் பரப்பளவில் உள்ள நிலங்கள் தெலுங்கர், கன்னடர், மலையாளிகளால் பறிக்கப்பட்டது. அந்த ஆந்திர எல்லைக்குள் தமிழரின் தாய் நிலமான சித்தூர் மாவட்டம் வலிய பறித்து சேர்க்கப்பட்டது. தெலுங்கர்கள் அதோடு நில்லாமல் சென்னை மாநகரத்தையும் ஆந்திராவோடு சேர்க்கும்படி வலியுறுத்தி கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமிழகத்தில் அப்போது முதல்வராக இருந்த ராஜாஜி துணையுடன் மாப்போ சிவஞானம், செங்கல்வராயன் போன்றோர்களின் பெரும் முயற்சியால் சென்னை தமிழ்நாட்டோடு தக்க வைக்கப்பட்டது. அதே வேளை சித்தூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி, புத்தூர், திருப்பதி, திருக்காளஹத்தி, பல்லவன் ஏரி ஆகிய வட்டங்களை தெலுங்கர்கள் வம்படியாக பறித்துச் சென்றனர். மாப்போசி அவர்களின் கடின போராட்டத்தின் விளைவாக திருத்தணி வட்டம் மட்டும் மீளப் பெற்றோம். இந்த மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில், தமிழ்நாடு உட்பட இருந்த சென்னை மாகாணத்தினுடைய தலைமைச் செயலாளராக தாமஸ், பின்னால் தலைமைச் செயலாளராக வந்த அந்தோணியினுடைய தந்தை, அவர்தான் தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்தார். அவர் போய் திருவனந்தபுரத்தில் எல்லை பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு போனார்.
தமிழ்நாட்டுக்கு இன்றியமையாத தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை, நெடுமன்காடு, உடும்பஞ்சோலை போன்ற பகுதிகளை எல்லாம் கேரளாவுக்கு கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். வெளியே வருகிற போது சென்னை பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்கிறார்கள். ஐயா, நீங்கள் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், ஆனால் இந்த பகுதிகளெல்லாம் எப்படி கேரளாவுக்கு சேர்றதுக்கு நீங்கள் சம்மதிச்சீங்கன்னு சொன்னபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சொல்லுகிற பதில், இந்த பகுதிகளையெல்லாம் இல்லை என்றால் கேரளா ஒரு மாநிலமாக நீடிக்க முடியாது. யாருக்கு அக்கறை? தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு அக்கறை. கேரளா ஒரு தனி மாநிலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பகுதிகள் தமிழ் பகுதிகள் இருந்தால்தான் அது ஒரு தனி மாநிலமாக இருக்க முடியும். பீர்மேடு பகுதியில் வசிக்கும் தமிழர்களை சந்தித்து பேசினோம். பீர்மேடு காமராஜர் ஆட்சியில் கேரள மாநிலத்திடம் இழந்த தமிழ்நாட்டு பகுதி. மலைப்பிரதேசம் முழுவதும் தேயிலை தோட்டங்கள். இவ்வளவு இயற்கை மிகு வளத்தை நாம் இழந்து விட்டோம். நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. அப்போ இங்கேயே நாங்கள் படித்து வளர்ந்து இங்கேயே நாங்கள் கல்யாணம் முடித்து இங்கே டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம். செஞ்சது இப்போ எஸ்டேட்டு நிலமெல்லாம் ரொம்ப மோசமாக போகுது. நாங்கள் எங்களுக்கு சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏதோ வெளியில் வேலைக்கு போய் தான் அங்கிட்டு 10 ரூபா உண்டாக்கி தான் சாப்பிட்றோம். கம்பெனி ரொம்ப மோசமாக, சம்பளம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான். இங்கே நாங்கள் ஒரு இப்போ பார்த்தா 80 குடும்பம் இருக்குது. 80 குடும்பமும் அத்தனை வீட்லேயும் ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு மார்ச்சில் ஒரு வீட்டுக்கு 2000 ரூபா 3000 ரூபா அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம சாமியை கும்பிடா இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே வரி எடுத்து நாங்கள் திருவிழா 5 நாளும் நல்ல முறையில் நடத்துவோம். அதே மாதிரி எல்லாருமே அப்படி தான் எங்களுக்கு சொந்த பைசா போட்டு தான் நடத்துகிறோம். ஆனால் இடம் கம்பெனிக்குள்ளே இடம் தான். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா செய்யணும்னு இந்த கோயிலுக்கு செஞ்சுட்டு வரோம். இது லாட்ரு எஸ்டேட்டு பெத்தையில் மாவட்டம், இடுக்கி மாவட்டம். அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் வேலை செஞ்சுட்டு இங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் ஏதோ பசியும் பட்டியமாக தான் வேலை செய்கிறோம். கம்பெனி இருந்தது நல்ல முறையில் போனது ஒரு காலம்தான். எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே இருந்தப்போ கம்பெனி நல்லா போச்சு. அப்போல்லாம் பார்த்தா ஒரு 200 ரூபா 250 ரூபா தான் கூலியே கிடந்தது. இப்போ 400 ரூபா சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு அது சம்பளமும் ஒழுங்காக கிடைக்கல. பின்ன வேலை செய்கிறது தான் கடமை. அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பச்சரிசி தான் கிடைக்கிது. தமிழ்நாட்டில் புழுங்கரிசி கொடுக்குறோன்னா அந்த அரிசியை இங்கே 25 கிலோ வாங்கினாவே 1500 ரூபா கொடுக்கணும் ஒரு சிப்பத்துக்கு. சும்மா நீங்களாம் தமிழ்நாட்டில் சும்மா கொடுக்குற அரிசி அது. இங்கே நாங்கள் இப்போ கிடைக்கணும்னா முன்னே 10 கிலோ கொடுத்தாங்க. இப்போ 4 கிலோ அரிசி தான் கொடுக்குறாங்க. சலுகையெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள சலுகை இங்கே இல்லை. நாங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு அங்கிட்டு கொடுக்கணும் பைசா பிரித்து. எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வருவாங்க. பார்க்குறேன் நம்மளே என்ன ஏதுனுக்கு இருந்தால் போனோம் ஒரு 2-3 மாதம் இங்கே தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனை. நாங்கள்லாம் எங்கெங்கே கம்மியாக கடைசியில் தண்ணி எங்கெங்கேருந்து கொண்டு ஒன்றும் நடைமுறைக்கு வரல. இங்கே 500 பேர் இருந்த குடும்பம் இப்போ எல்லாம் ஊர் நாடை பார்த்து போயிட்டாங்க. எல்லாம் வேலை எல்லாம் கம்மி. இங்கே தேயிலைக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாம் கம்பெனி ரொம்ப இதாக போகிறதுனால வேலைகள்லாம் இல்லை. நாங்கள்லாம் பிஸ்னஸ்லேருந்து போட்ட பைசாலாம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ தான் வாங்கி போடுறது? அதனால் ஆளுங்களுக்கு பேமெண்ட்டு இதெல்லாமே எதுவுமே கிடைக்கிறதில்ல. முதல்லாம் கம்பெனி நல்லா இருக்கிற சமயத்தில் வெளியில் இருந்த ஆளுங்க கம்பெனி வச்சு நடத்துனாங்க. இப்போ கேரளாக்காரங்க நடத்துறதுனால எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அன்றைக்கு தேவிகுளத்தில் தமிழர்களுடைய விழுக்காடு என்ன? 95. தேவிகுளம் தாலுகாவிலே, மதுரை ஜில்லாவிலே பெரியகுளம் தாலுகாவிற்கு ஒரு அங்கமாக இருந்த பெரிய தேவிகுளம் தாலுகாவில் 95 விழுக்காடு தமிழர்கள். பீர்மேடு தாலுகாவில் தமிழர்களுடைய விழுக்காடு என்ன? 68 விழுக்காடு தமிழர்கள் பீர்மேடு தாலுகாவில். இப்படி பெருவாரியாக 50 விழுக்காட்டுக்கு மேல் தமிழர்கள் வாழ்ந்த இந்த 2 பகுதியும் கேரளாவுக்கு எப்படி போச்சு? போவதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கொடுத்தோம், தூக்கி கொடுத்தது யார்? என்னதான் நீங்க பெரிய ஆளுமையாக இருந்தாலும் உங்களை குற்றம் சாட்ட வேண்டிய இடத்தில் நாங்கள் குற்றம் சாட்டத்தான் செய்வோம். அதுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி எனக்கெல்லாம் கவலை இல்லை. தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ராமசாமி அவர்களும் பெருந்தலைவர் காமராஜரும் தான் தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலையை கேரளாவிற்கு தூக்கி கொடுத்தார்கள். மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. வரலாற்றை கற்றறிந்தவர்கள் இந்த வரலாற்று உண்மையை கண்டிப்பாக மறுக்க மாட்டார்கள். மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது 56 இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக
கர்ம வீரர் காமராசர் இருந்தார். அவர் பெரியாருடைய ஆதரவு தனக்கு வேண்டும் என்பதற்காக, ஏனென்று கேட்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதற்கு முன்னாலே ஐயர்களும் ஐயங்கார்களும் தான் இருந்தார்கள். விஜயராகவாச்சாரி, ராஜகோபாலாச்சாரி, இப்படி அவர்களே இருந்த காரணத்தினாலே, அதோடு மட்டுமல்ல, மேலிடத்திலே காங்கிரசினுடைய தலைவராக இருந்த காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி இருந்த காரணத்தினாலே காமராஜர் தன்னுடைய அரசியலுக்காக பெரியாருடைய ஒத்துழைப்பை வேண்டினார். பெரியார் தமிழ்நாடு எக்கேடு கட்டாலும் தனக்கு கவலை இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக சொன்னார். எனக்கு தஞ்சை மாவட்டம் மட்டுமே இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் கூட பாதகமில்லை, நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சென்னை பறிபோக இருந்த காலத்திலே பகிரங்கமாக அறிவித்தவர் பெரியார் அவர்கள். அதைப்போல அன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த காமராஜர் தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை, நெடுமன்காடு போன்றவை, திருப்பதி, திருக்காலத்தி போன்றவையெல்லாம் எங்கே இருந்தால் என்ன, இந்தியாவில் தானே இருக்கிறது என்று முதலமைச்சரும் சொன்னார். பிரதான அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட இயக்க தலைவர் ராமசாமி நாயக்கரும் சொன்னார். இதனால் 84,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள நாம் பூமியை இழந்திருக்கிறோம். இப்போ பெரியாரை பொறுத்தவரையில் இந்த மாநிலங்கள் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சதை பற்றி அவர் எந்த கருத்துமே சொல்லலை. சொல்லாதது மட்டும் இல்லாமல் அது வெள்ளைக்காரங்காலத்திலேயே நான் கேட்டேன், அவர்கள் அதை செய்யாமல் போயிட்டாங்க. இப்போது இந்த மாநிலங்களை பிரிக்கிறதுனால எந்த பயனும் இருக்க போவதில்லை என்ற கருத்தை தான் அவர் சொன்னார். இது விடுதலை நாளேட்டிலலாம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு மொழிவாரி மாநிலம் பிரிந்ததற்கு பெரியாருடைய முயற்சி, தமிழர்கள் போராடினதெல்லாம் மட்டுப்படுத்தி அந்த போராட்டத்தை எல்லாம் அமைதிப்படுத்தி இந்த மொழிவாரி மாநிலம் பிரிந்ததற்கு பெரியார் துணையாக இருந்தார் என்று அவரை பற்றி இப்போ நிறைய கதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது சொல்லாதது, அதாவது பெரியார் என்ற ஒரு உருவத்தை வைத்து விட்டு என்னென்ன கதைகளெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கதைகளுக்கும் அவர் பேசினதுக்கும் அவர் எழுதினதுக்கும் ஒரு துளி கூட தொடர்பில்லைங்கிறது அது வேறு செய்தி. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்போது தொடங்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட அப்போ அவர்கள் தமிழ்நாடுன்னு அவங்க சொல்லலை. அவங்க திராவிட நாட்டிலே இருந்தாங்க. திராவிடம் என்பது விந்திய மலைக்கு தெற்கே குமரி கடலுக்கு வடக்கே உள்ள பகுதி திராவிட நாடுன்னு சொல்லி அந்த திராவிடத்தில் தான் இருந்தார்களே தவிர அவர்கள் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சதை பற்றி அவர்களுக்கு எல்லளவும் அவருக்கு அது கவலையும் இல்லை, கருத்தும் சொல்லலை. திருச்சியிலே தினத்தந்தி பத்திரிகையாளர் சந்திக்கிறார் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேரா அவர்களை. தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கு போயிடுச்சு, போகட்டும், வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்லை. இன்றைக்கு சொல்ல முடியுமா? ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு அந்த வார்த்தையை பெரியார் அவர்கள் உச்சரித்திருந்தால் வீட்டு முன்னால் நின்றிருப்பான். தனிநாடு கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம். திராவிடர் கழகம் ஒரு காலத்திலே தந்தை பெரியார் தலைமையிலே தனிநாடு கேட்டது. அந்த இயக்கம் தான் என்ன செய்தது? தேவிகுளம் பீர்மேட்டை கேரளாவிற்கு தூக்கி கொடுத்தது. இதன் பின்னர் 1956 பஜல் அலி தலைமையில் எல்லை மறுசீரமைப்பு கமிட்டி போடப்பட்டு அதன்படி 1956 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி 14 மொழிவாரி மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கப்பட்டது. அதே சமயம் சென்னை மாகாணத்தில் இருந்து கர்நாடகாவும் கேரளாவும் பிரிக்கப்பட்டது. கன்னடர்கள் தமிழர் நிலமான கொல்லேகால், மாண்டியா, குடகு, கோலார், தங்கவயல், வெங்காளூர் எனும் பெங்களூரை கன்னடர்கள் பறித்துக் கொண்டார்கள். மலையாளிகளோ நெய்யாற்றங்கரை, நெடுமங்காடு, தேவிகுளம், பீர்மேடு, பாலக்காடு வட்டம், கொல்லங்கோடு வனப்பகுதி, பொன்முடி ஆகிய தமிழர் பகுதிகளை பறித்துச் சென்றார்கள். அது மட்டுமல்லாமல்
நெடுமங்காடு, கட்டக்கடை, நெய்யாற்றங்கரை, புனலூர் தாலுக்காவில் ஒரு பகுதி, செங்கோட்டை முதல் தென்மலை வரை இருக்கக்கூடிய வனப்பகுதிகள், பத்தனம்திட்டாவில் உள்ள ராணி கோணி, இந்த பகுதிகள் பழைய தமிழ்நாடு. கேரளா முதல்வர் அச்சுதானந்தன் 8 முறை வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் உள்ள மலம்புழா அணை தமிழக மக்களின் வரிப்பணத்தில் கட்டி தமிழக முதல்வர் காமராஜர் திறந்து வைத்த அணை எல்லை பிரிவினையில் கேரளாவிற்கு சென்றது. இதேவேளை மார்சல் நேசமணி, PS மணி உள்ளிட்ட தலைவர்களின் கடுமையான போராட்டத்தால் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு தக்க வைக்கப்பட்டது. அன்றைக்கு கேட்பதற்கு நாதியற்ற நாடாக இந்த தமிழகம் இருந்ததால் என்ன செய்கிறாங்க, மனம் போன போக்கில் எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. இவர்கள் பெற்றது ஏதாவது இருக்கிறதா? தமிழக நிலத்திலே, தமிழக வரைபடத்திலே இவர்கள் பெற்றது ஏதாவது இருக்கிறதா? போற போக்கில் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம செங்கோட்டையினுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு இருக்கு. எங்களுடைய சொந்த தாலுகாவான செங்கோட்டை தாலுகாவில் வளமான வனப்பகுதியான ஆரியங்காவ் வனப்பகுதி கேரளாவுக்கு போயாச்சு. எப்படி நாம எடுத்துக்கிறது? சூறையாடப்பட்ட தமிழ் நிலத்தின் எச்சமாக இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாடு வரைபடம். மொழி வழி மாநில எல்லை பிரிவின் போதே உதகைக்கும் கொல்லங்கோடுக்கும் இடையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள 30 நீர்த்தேக்கங்களை கேரளா கைப்பற்றிக் கொண்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்கங்கள் தமிழர் நிலத்தில், தமிழர் வாழ்பகுதியில் உள்ளது. இந்த நீர்நிலைகளை அன்றிருந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் மீட்டிருந்தால் இன்றைய நீர் தட்டுப்பாடு தமிழர்களுக்கு வந்திருக்காது. இவைகளை கோட்டை விட்டதில் தேசிய தலைவர் காமராஜருக்கும் திராவிடத் தலைவர் ஈவேராவுக்கும் பெரும் பங்குண்டு. இந்த இரு மாநில எல்லையான 830 கிலோமீட்டர் தூரத்தில் 203 கிலோமீட்டரே அன்று எல்லை வரையை செய்யப்பட்டது. எஞ்சியுள்ள 627 கிலோமீட்டர் இன்று வரை எல்லை வரையறை செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஓடுகிற ஆறுகளில் தாமிரபரணி ஒன்றை தவிர எந்த ஆறும் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகலை. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தான் உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த மண் தமிழ்நாட்டோட இல்லை. தமிழ் மண்ணில் தான் உற்பத்தி ஆகின்றன தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஆறுகள். ஆனால் இன்றைக்கு அது அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். எனவே கர்நாடகத்துக்காரன் இன்னைக்கு காவிரியில் தண்ணி விட மாட்டேங்கிறான். ஆகவே இந்த பெருவாரியான நிலப்பகுதிகளை நாம் இழந்ததுனால இன்றைக்கு நமக்கு அந்த நீர் வளமும் குறைஞ்சி போச்சு. இந்த பெரியாறு நீர்த்தேக்கம், அதற்கு பிறகு இந்த வெள்ளைக்காரர்களுக்கும் மைசூர் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் தமிழ்நாடும் சரி, கர்நாடகா, கேரளா அரசுகளும் சரி, அணைகளை கட்டுவதாக இருந்தால் அந்த நீர் செல்லுகின்ற மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை 1924 அவர்கள் ஒப்பந்தத்தில் வச்சாங்க. ஆனால் 70க்கு பிறகு ஒரு 3 அணைகளை கட்டுவதற்கு கருணாநிதி சட்டசபையிலே அதுக்கு அனுமதி கொடுத்தார். அது எந்த அடிப்படையில் கொடுத்தாருன்னு தெரியல. இப்போ எதுக்குறாங்க? வளமான நிலமான நெடுமங்காடு, நெய்யாற்றிங்கரை, கட்டக்கடை, இன்னைக்கு கேரளாவில் 3 பெரிய தாலுகாக்கள். தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை. அன்றைக்கு உடுமஞ்சோலை கிடையாது, தேவிகுளம், பீர்மேடு 2 தாலுகாக்கள். இந்த பாலக்காடு மாவட்டத்தினுடைய மலம்புழா அணை, இன்றைக்கு பாலக்காடு மாவட்டத்தினுடைய வளமான நெல் வயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மலம்புழா அணை தமிழக அரசினுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர், கல்வி கண்ணுக்கு திறந்த காமராஜர், ஆண்டுதோறும் நாம் தலையில் தூக்கி வைத்து ஐயாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன, அன்றைக்கு அவர் முதலமைச்சர். தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டி குமரி மாவட்ட எல்கையிலே அன்றைக்கு கட்டப்பட்டு நெய்யாற்றிங்கரை அணை ஒரு பிரதானமான ஒரு பெரிய அணை. தமிழகத்திற்கு இடதுகரை கால்வாயும் கேரளாவிற்கு வலதுகரை கால்வாயும் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்யப்பட்டு அன்றைக்கு கேரள முதலமைச்சராக இருந்த திரு சங்கர் அவர்களும் காமராஜர் அவர்களும் பெருந்தலைவரும் ஒன்றாக இணைந்துதான் அந்த அணையையே திறந்து வைத்தார்கள். அந்த தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் நிறுத்தப்பட்டது.
நீரின்றி அமையாது உலகு என்கிறது உலகப் பொதுமறை திருக்குறள். பல்வேறு நீர்நிலைகள் மொழிவாரி பிரிவினையில் அண்டை மாநிலத்திடம் பறிகொடுத்தது தமிழ்நாடு. மீதம் இருந்த நீர்நிலைகளையும் பாதுகாக்க தவறிவிட்டோம். இவ்வாறு தமிழர்களுக்குரிய முல்லைப் பெரியாறு அணையை கேரளா கைப்பற்றிக் கொண்டது. தமிழர் மலையாளமும் ஈக்குவலாக வேலை பார்க்குறோம் கொஞ்சம். அதனால் எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா காரியத்துக்கு அவங்களும் வருவாங்க, நாங்களும் போவோம். அப்படிங்கிற இதில் நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கோம். இடுக்கி ஜில்லா மொத்தத்தில் இருந்துச்சான். இப்போ காமராஜர் பேரில் நாகர்கோவில் அங்கிட்ட எடுத்துக்கிட்டு இதை விட்டு கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்தில் தமிழில் இருக்காங்க, மெம்பர்மார் எல்லாமே தமிழில் இருக்காங்க. தமிழ் ஏரியானால எல்லாமே இருக்காங்க. ஜெயிக்கலாம், எலெக்ஷன் நின்று ஜெயிக்கலாம். எலெக்ஷன் நிற்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. பஞ்சாயத்தும் நடக்குது. தமிழ்நாடு ஒரு ஆள் எம்எல்ஏவாக இருந்தார், அவர் கூட தெலுங்கு இருக்குது. அம்பேத்கர் சிலை இது 2 மடிப்பிரியார் போல் பச்சாடி. ஆமாம், அவர் எம்எல்ஏ சுந்தரம் அந்த காலத்திலே சட்டசபைக்கு போனவர். அவரெல்லாம் போய் இறந்துட்டார். ஆமாம், அவர் தமிழ். அவர் தான் இங்கேருந்து போய் சட்டசபையில் தமிழ் பேசினவர் அந்த காலத்தில். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரை சங்கிலி தொடர் போல 1600 கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையானது தென்னிந்தியாவுக்கு பாதுகாப்பு அரணாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையானது இமயமலையை விட பழமையானது. மேற்கு தொடர்ச்சி மலையை உலகின் பாரம்பரியம் மிக்க இடமாக யுனெஸ்கோ 2012ஆம் ஆண்டு அறிவித்தது. ஆனால் மனிதர்களின் ஆடம்பர மேலை நாட்டு கலாச்சார மோகத்தால் உலக பாரம்பரியம் மிக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மெல்ல மெல்ல அழிந்து பாரம்பரியத்தை இழந்து வருவது வருத்தமளிப்பதாக உள்ளது. 35 சிகரங்களை கொண்ட இம்மலைத்தொடரில் இந்தியாவிலேயே யானைகள் அதிக அளவில் உள்ளன. இது தவிர புலி, சிறுத்தை, ஆடு உள்ளிட்ட 139 வகை பாலூட்டி விலங்குகள் உள்ளன. ஒரு சதவீதத்துக்கு குறைவான உப்புத்தன்மை கொண்ட நீரே நன்னீர் எனப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓடும் ஆறுகள், ஏரிகள், நிலத்தடி நீர் முழுமையும் நன்னீராகவே கிடைக்கின்றன. பெருகி வரும் கட்டிடத்தால் இந்த நன்னீர் மாசு அடைந்துள்ளதால் மீன், நத்தை, தவளை, தட்டான் உள்ளிட்ட 1146 நன்னீர் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அதனால் பாரம்பரியம் மிக்க இந்த மலையை 24 மணி நேரமும் பாதுகாத்தால் மட்டுமே நாமும் நமது சந்ததியினரும் உயிர் வாழ முடியும். மொழிவாரி மாநிலப் பிரிவால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிடம் மொத்தமாக 84,500 சதுர கிலோமீட்டர் நிலங்களை மட்டும் இழக்கவில்லை. அதனோடு சேர்த்து தமிழ் இனங்களையும் வனங்களையும் இழந்துவிட்டோம். ஆம், தொன்று தொட்டு சோழ அரசின் அடங்காப்பற்றாக இருந்த கொங்கு மண்டலம், தொண்டை மண்டலத்தின் வட எல்லைப் பகுதிகளில் சிற்றரசர்களாகவும் படை வீரர்களாகவும் நிலை கொண்டு இருந்த பெருந்தொகையான வன்னியர், பறையர், இன்னும் பிற குடிகளை சார்ந்த மக்களையும் சேர்த்து இழந்தோம். நாம் இழந்த 84,500 சதுர கிலோமீட்டர் நிலமும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்கள் தொகையில் வன்னியர்குடி மற்றும் பறையர்குடி மக்களின் எண்ணிக்கை தனிப்பெரும்பான்மை உடையதாக இருக்கும். ஏறும் போரும் தொழிலாகக் கொண்ட இக்குடிகள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாயிருந்தால் தமிழ்நாட்டை
தேசியமும் திராவிடமும் ஆள முடியாது என்பதை உணர்ந்துதான் திட்டமிட்டே இந்திய தேசியவாதியான காமராஜரும் திராவிடவாதியான ஈவேராவும் இந்த மண் பறிக்கொடுப்பை மனம் உவந்து ஏற்றார்கள். கர்நாடகத்தில் தமிழர்கள் என்ற நிலை, இந்த நிலையை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இங்கே 3ஆம் தர குடிமக்கள் தான் நடத்தப்படுறாங்க. நம்ம என்ன தான் வந்து கர்நாடகத்தில் நம்ம இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளை வந்து இந்த மண்ணின் மந்திரம் ஏற்றுவது கிடையாது. ஏன்னா இந்த கர்நாடகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், ஆனால் கன்னடர்களாக இருக்காங்க. அதனால் கன்னடர்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே இருக்க தமிழர்கள் வந்து நாங்கள் வந்தியர்கள் கிடையாது, தமிழர்கள் பூர்வக்குடிகள். அதாவது பெங்களூர் வந்து எங்கள் ஊர். இங்கே இருக்க தமிழர்கள் வந்து தமிழர்களின் உழைப்பால் தான் இந்த பெங்களூர் மாநகரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்றைக்கி இருக்கிற கர்நாடக சட்டசபை விதானசபா இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அதே போல் சின்னசாமி ஸ்டேடியம், இதெல்லாமே வந்து தமிழர்களை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு இடம் கொடுத்தது வந்து ஒரு சின்னசாமி முதலியார். அதே போல் வங்காரப்பேட்டையிலேருந்து கண்டோன்மெண்ட் வரைக்கும் தன்னுடைய சொந்த இடத்தை கொடுத்துருக்காரு. மாணிக்க முதலியார், நாராயணசாமி முதலியார், இப்படி நிறைய பேர் இந்த பெங்களூர் வளர்ச்சிக்காக உதவி செய்திருக்காங்க. இந்த குறிப்பாக தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்களின் உழைப்பால் வளர்ந்த பகுதி தான் இந்த பெங்களூர் சிட்டி. அதே போல் இன்றைக்கி HL ஆகட்டும், பெமல், கோலார் தங்கச்சரங்கம் ஆகட்டும், எந்த மொழியிலுமே வேலை செய்ய வரலை, தமிழன் தான் துணிஞ்சு வந்தான். அப்பேற்பட்ட தமிழர்களுக்கு இங்கே என்ன நடக்குதுனாக்கா, இன்றைக்கி தமிழில் பேசினாலோ, தமிழில் பாடல் இந்த திருவிழாக்களின் போதோ தமிழில் பாடல் ஒழிக்கப்பட்டாலோ வந்து கன்னடர்கள் சில கன்னட அமைப்புகளும் மிரட்டுறாங்க. டிஎன் என்ற வாகனத்தை பார்த்தா உடைக்கிறது, தமிழ் பேசணும்னு அடிக்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. தமிழில் மொழி வழிபாட்டு உரிமை செய்ய எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது. அது சட்ட ரீதியாக உரிமைகள் இருந்தால் கூட இங்கே இருக்கிற சில கன்னட அமைப்பினர் வந்து இந்த மஞ்சள் சிகப்பு கொடியை போட்டுக்கு வந்து அட்டகாச ரவுடிசம் பண்ணுறாங்க. இதை நம்ம காவல்துறையில் புகார் கொடுத்தாலும் சரி, புகார் எடுக்கிறது கிடையாது. காவல்துறை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழுக்காக போராடினாக்கா தமிழ்நாட்டு அரசு வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே கர்நாடக அரசு வந்து தமிழர்கள் மீது அடக்குமுறையை கட்டமைத்து விடுறாங்க, தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை வந்து நம்ம முறையாக புகார் தெரிவித்தால் கூட இந்த புகார் எடுக்கிறது கிடையாது. கைவிடப்பட்ட மண்ணின் மைந்தர்களின் இன்றைய நிலை என்ன? ஆந்திர தமிழர், கன்னட தமிழர், மலையாள தமிழர்களை ஆந்திரர் தெலுங்கர்களாகவோ, கன்னடர் கன்னடராகவோ, மலையாளிகள் மலையாளிகளாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. தம் தாய்மண் மாற்றார் கையில் ஒப்படைக்கப்பட்டதால் தாய் நாடு இழந்து, தாய் மொழி இழந்து, தமிழர் என்ற இன அடையாள மாண்பிழந்து நிற்கின்றனர். தம் தாய் மண்ணிலேயே தாக்குவோர்கள் மத்தியில் தாங்குவோர்கள் அற்ற ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இழிவுறும் அவல நிலையில் இருக்கின்றனர். 1956ஆம் ஆண்டு விருதுநகரில் விடுதலை போராட்ட வீரர் சங்கரலிங்க நாடார் மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி 72 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அதன் தொடர்ச்சியாக இளைஞர்களின் தொடர் போராட்டத்தின் விளைவாக 1968ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. செங்கோட்டை மற்றும் குமரி மாவட்டத்தின் சில பகுதிகள் மீண்டும் தமிழ்நாட்டோடு இணைந்தது. யார் இந்த கண்ணகி? சோழ வளநாட்டில் பூம்புகார் துறைமுக நகரில் பெருவணிகன் மாநாயக்கன் மகளாய் பிறந்தாள். அவ்வூரில் பெருவணிகன் மாசாத்தூவன் மகனாம் கோவலனை மணந்து ஊழ்வினை உறுத்தலாம் வாழ்வினை துறந்தாள். எஞ்சிய வாழ்வில் ஏற்ற பெரும் பொருட்டு கோவலனோடு மாமதுரை வந்தாள். ஒரு கால் சிலம்போடு உள்நகர் சென்று சிலம்பை விற்று செல்வம் ஈட்டச் சென்றான் கோவலன். கள்வன் என்று காவலன் கூற தலை வெட்டுண்டு தரையில் வீழ்ந்தான். கண்ணகி செய்தி அறிந்து சீறி எழுந்தாள். மறுகால் சிலம்பை மன்னன் முன் உடைத்து கள்வன் கோவலன் அல்ல, கொன்றவன் நீதான் என்று
மற்றவர் முன்னே மன்றில் மொழிந்தாள். நீதி வழவா நெடியோன் பாண்டியன் செங்கோல் வலைய தன் தலை சாய்த்தான். கருவிழி நெருப்பை இருவிழி கக்க மதுரை எரித்து மங்கை நடந்தாள். பெருவழி கால்நடை பெருமலை காடுகள் சிறு அடி சீழ்பட சேரலம் புகுந்தாள். கால் போன போக்கில் காடுமலை கடந்தவள் வண்ணாத்திப்பாறையில் வந்து அமர்ந்தாள். அங்குள்ள மலைவாழ் மக்கள் மங்கையை காத்தனர். சில காலம் வாழ்ந்து இறைநிலையானாள். துறவரம் பூண்ட சேர இளவல் இளங்கோ அடிகள் மலை மக்கள் மூலம் கண்ணகி கதை அறிந்து சேர சோழ பாண்டிய நாட்டின் வரலாற்றை கண்ணகியின் சிலம்பால் இணைத்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை தமிழருக்கு தந்தார். அதன் மூலமே இன்று நாம் கண்ணகியை காண்கிறோம். இக்காப்பியத்தை தன் அவையில் அரங்கேற்றிய சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு மேலும் பெருமை சேர்க்க எண்ணினான். அவ்வேளை தன்னை இகழ்ந்த வட அரசர்களின் கொட்டம் அடக்க இமயம் வரை படை நடத்தினான். பல அரசர்கள் பணிந்து நின்றனர். எதிர்த்தார் இருவர் கனகன் விசயன். அவர்களை வென்று தலைப்படுத்தி இமயத்தில் கல்பெயர்த்து இருவர் தலை சுமக்க கங்கையில் நீராட்டி கண்ணகிக்கு சிலை வடித்தான். இறுதியாய் கண்ணகி இருந்த வண்ணாத்திப்பாறையில் கண்ணகிக்கு கோட்டம் எழுப்பி கற்சிலை வடிவத்தை பதித்து கடவுளாய் வழிபட்டான். அன்று தொட்டு கண்ணகி தாய் சேரளத்தில் மலையாள பகவதி, ஆற்றுக்கால் பகவதி, பகவதி அம்மன், மங்களநாயகி, காளி அம்மன் என்றும், தமிழகத்தில் வெற்றிவேலம்மன், வட்டப்பாறை அம்மன், செல்லத்தம்மன், மதுரை காளியம்மன், வஞ்சியம்மன், கண்ணாத்தாள், கோப்புரை அம்மன், மாரியம்மன், திரௌபதி அம்மன், ஆயிரம் கண்ணுடையாள், காளிகாம்பாள், கருமாரியம்மன் போன்ற பல்வேறு பெண் தெய்வங்களாக தமிழ்நாட்டில் வணங்கப்படுகிறாள். இலங்கையில் கற்புக்கரசி கண்ணகி அம்மன், நாகாம்பாள், ராஜேஸ்வரி அம்மன், முத்துமாரியம்மன் என பல பெண் தெய்வங்களாக வணங்கப்படுகிறாள். காலப்போக்கில் காரணப் பெயர்கள் மாற்றம் அடைந்தது. பல பெண் குல தெய்வங்களாக கண்ணகி வணங்கப்படுகிறாள். மொழிவாரி மாநில பிரிவிற்கும் கண்ணகிக்கும் என்ன தொடர்பு? நம் எல்லையில் இருக்கும் கண்ணகி கோவிலுக்கு செல்வதற்கு ஏன் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அனுமதி? கேரள அரசும் மலையாளிகளும் ஏன் கண்ணகி கோவில் மீது இத்தனை பிரச்சனைகளை செய்கிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள்? கண்ணகிக்கும் மலையாளிகளுக்கும் என்ன தொடர்பு? கண்ணகி கோவிலால் இரு மாநிலத்திற்கும் இடையில் ஏன் இத்தனை பிரச்சனை? கண்ணகி என்று சொன்னால் நமக்கு தெரிந்தது எல்லாம் நீதி வேண்டி மதுரையை எரித்தாள் கண்ணகி என்றுதான் நினைவுக்கு வரும். அங்கு தற்போது வரை வாழும் மக்கள் தங்களின் அடையாளங்களை மாற்றாமல் இன்னும் தமிழர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அம்மக்களும் கண்ணகி பற்றி தங்களுக்கு தெரிந்த பல தகவல்களை கூறினார்கள். மதுரையை எரித்த பின் கண்ணகி எங்கே சென்றாள், என்ன ஆனாள்? கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை. அந்த காலத்தில் பாண்டியராச காலத்தில் மதுரையில் பிறந்து வளர்ந்து வனவேசமாக வெளியேறி வந்து மங்களதேவின்ற இடத்துல தாவரிச்சிருக்க இடத்துல சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அங்கே அனுமதிக்காத காரணத்தினால இங்கேருந்து ஆளுங்க போக மாட்டாங்க. கண்ணகி கோயிலில் கண்ணகி இருக்கிறது தமிழ்நாட்டு பாட்டில், கணபதி அந்த கோயிலே கணபதி இருக்கிறது கேரளா பாட்டில் இருக்குது. ரெண்டு பக்கத்தில் இப்போ ஒரே இடத்துல அப்படி கொஞ்சம் இந்த மூளை போய் அங்கே சேர்ந்துக்கிருச்சு. கணபதி இருக்கிற மூளை மாத்திரம் அங்கே சேர்ந்துருச்சு. பாக்கி கண்ணகி கோயில் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டு பாட்டில் தான் இருக்குது. கண்ணகி கோயிலில் பூரா இடிஞ்சு பெரிய குவம் மாதிரி இருக்குது. உள்ளுக்க வந்து இடிஞ்சது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சின்ன குட்டி மாதிரி இருக்குது சாமி. அதுக்கு மேலே இங்கிட்டு வந்தால்
கணேசன் கோயில் இருக்குது. அது கணேசன் கோயில் நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் மங்களத்தேவி கோயில் மட்டும் பெரிய கோவக்குள்ள இருந்த மாதிரி மந்தண்டி தான் இருக்குது 3 வருஷத்தில். அதுக்கு மேலே பார்க்க விடுறாங்கல்ல. கண்ணை கோயில் அந்த காலத்துலேயே அதில் என்னமோ தமிழ்நாடும் அது நமக்கு முல்லைப்பெரியார் பார்டருங்கும்போது அன்றைக்கி அதில் அங்கே ஒரு சுரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நான் போயிருந்தேன். அங்கெல்லாம் அங்கே தண்ணி இருக்குது. அவ்வளோ பெரிய மொட்டையிலையும் தண்ணி இருக்குது. அந்த அம்மா குளித்த கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. அது தண்ணி இருக்குது. அதனால் அந்த வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் 2 ஸ்டேட்டுக்காரங்களும் கேரளா தமிழ்நாடு 2 பேருமே அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த திருவிழா மாதிரி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறி இருக்கிறது. இப்போ இது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஏரியா. நேரத்தை தேயிலைக்கும் காப்பிக்கும் வேண்டி தமிழ்நாடுக்கு வேலைக்கு வேண்டி வந்தவங்க இப்போ சாதாரண இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. வாழ்க்கை தரம் நல்லா போகுது. இது இப்போ முழுக்க இது தோட்ட மேலைக்குள்ள ஒரு சான்ஸ் ஒன்றும் இல்லை. டூரிஸ்ட் ஆகிட்டு இதில் ஒரு வருமானம் பார்க்குறதுக்குள்ள ஏரியாவாக மாறுது. ஆனால் நாங்கள் 2 வருஷம் போனால் 2 வருஷம் இதில் ஏறி போகும்போது அப்படியே கால் கையில் கடுத்துரும். இறங்கி வந்தாலும் அது மாதிரி தான் வரணும். ஆனால் பயங்கரம் ஏற்றம். அங்கிட்டு போக கேரளாக்காரு கோட்ரஸ் வச்சுருக்குறாங்க. கோட்ரஸ்லேருந்து அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க. மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. போயிட்டு நம்ம இந்த வழியாக இறங்கி வந்தோம்னா 1 நிமிஷம் வந்துடலாம், 1 நிமிஷம் ஏறி போயிடலாம். ஆனால் இங்கிட்டும் விட மாட்டாங்க, அங்கிட்டும் விட மாட்டாங்க. அதுதான். அப்போ கண்ணகி கிளம்பியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூம்புகாரிலிருந்து. அவள் சென்று சேர்ந்தது தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வண்ணாத்திப்பாறைக்கு. அது விண்ணோற்றி பாறை என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இது காலப்போக்கில் இது வண்ணாத்திப்பாறையாக மறிவிட்டு. அப்போ இது அவள் நடந்த விதம், நடந்து வந்த பரப்பு எல்லாமே தமிழகத்திலே. இன்னைக்கு கேரள அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, குமுளியிலிருந்து கொக்கரகண்ட வழியாக ஒரு மண் சாலையை போட்டு கண்ணகி கோயில் வரைக்கும் போட்டு கோயில் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறான். கண்ணகி கோயிலுக்கு வர்றாரு கோவிந்தராசனார். கண்ணகி கோட்டத்தை பார்க்குறாரு. கண்ணகி சிலை சேரன் செங்குட்டுவனால் இமயமலையிலிருந்து கனக விஜயனுடைய தலையிலே தூக்கி வைத்து கொண்டு வரப்பட்ட கல்லில் வடிக்கப்பட்ட சிலை, சேரன் செங்குட்டுவனால் வடிக்கப்பட்ட சிலை, சிலையினுடைய தலைப்பகுதி கோவிந்தராசனார் கையிலே கிடைக்கிறது. அதை கொண்டு வந்த அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களிடத்தில் ஒப்படைத்து இந்த சிலையை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ்நாடு அரசு என்ன செய்தது, சிலையை கவனமாக பெங்களூருக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோதனை கூடத்திலே அதை சோதனை செய்து அந்த கல் வகையை சேர்ந்த கல் இந்த பகுதியில் எங்கே இல்லை, அது இமயமலையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த சோதனை ஆய்வு முடிவு சொன்னது. கோவிந்தராசனாருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த அந்த தலைப்பகுதி கண்டிப்பாக சேரன் செங்குட்டுவனால் கொண்டு வரப்பட்டு வடிக்கப்பட்ட கண்ணகி சிலையினுடைய தலைப்பகுதி என்பதை உறுதி செய்து கொண்டார். ஆனால் சிலையினுடைய தலைப்பகுதி எங்கே போனது? வச்சிருக்கணும் இல்லையா, எழும்பூர்ல இல்லையா, விஷயத்தில் வச்சிருக்கணும் இல்லையா? எவ்வளோ பெரிய வரலாற்று பாரம்பரிய சின்னம் அது. அது இல்லை. புலவர் கோவிந்தராசனார் கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிலையினுடைய கண்ணகி சிலையினுடைய தலைப்பகுதியை காணும். தொன்மை கண்ணகி கோட்டத்தின் இன்றைய நிலை என்ன? 1974ஆம் ஆண்டு வாக்கில் திமுக ஆட்சி காலத்தில் சிலப்பதிகாரம் சொல்லும் கண்ணகி சென்ற பாதை வழியே பயணித்த புலவர் கோவிந்தராசனார் இறுதியில் வண்ணாத்திப்பாறையில் உள்ள கண்ணகி கோட்டத்தை சென்றடைந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி, கண்ணகி கோட்டம் சிதிலம் அடைந்தும் கண்ணகி சிலை தலைப்பகுதி உடைக்கப்பட்டும் கேட்பாரற்று கிடந்தது. அக்கோட்டத்தின் மேல்புறம் 33 மீட்டர் இடைவெளியில் கேரள வன எல்லை இருந்தது. கண்ணகி கோவிலை மீண்டும் புனரமைக்கவும் அதே வடிவமைப்பில் சிலை வைக்கவும் வேண்டி அச்சிலையில் தலையை கொண்டு வந்து அன்றைய தமிழக முதல்வர் மு. கருணாநிதியிடம் அவர் கொடுத்து முறையிட்டதாகவும் செவிவழி செய்தி உண்டு. கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட கண்ணகி சிலையினுடைய தலைப்பகுதி எங்கே? பீர்மேடு நீதிமன்றத்தில் கேரள வனத்துறையால் ஒப்படைக்கப்பட்ட கண்ணகி சிலையினுடைய நடுப்பகுதி எங்கே? ஒரு அரசாங்கம் இருக்குல்ல, துப்பறிகிறதுக்கு எத்தனை படம் வச்சிருக்கிறீங்க, துப்பறிங்க பார்ப்போம். அதுவெல்லாம் வந்தால்தான் கண்ணகி என்பவள் முழுமை பெறுவாள். அறச்சீற்றத்தோடு
ஒரு அரசனை எதிர்த்து தன்னுடைய கணவனுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு ஒரு சபையவே அதிர வைத்த கண்ணகியினுடைய சிலை துண்டாடப்பட்டு கிடக்கிறது. அக்கோட்டத்தின் மேல்புறம் 30 மீட்டர் இடைவெளியில் கேரள வன எல்லை இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்து ஊர்தி மூலம் நாம் கண்ணகி கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் தேனி கம்பம் வழியாக குமுளி சென்று அங்கிருந்து கேரள அரசின் அனுமதியோடு கேரள வனப்பாதை வழியே கண்ணகி கோவிலுக்கு செல்ல முடியும். இவ்வாறான பயணத்திற்கு கேரள அரசு அவ்வப்போது தடை போட்டது. இந்நிலையை மாற்ற தமிழக பகுதியில் இருந்து கண்ணகி கோயிலுக்கு சாலை அமைத்து தரும்படி ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். ஆனால் சாலை அமைக்கும் பணியையும் செய்யாமல் அன்றைய கேரள முதல்வருக்கு அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில் கண்ணகி கோவிலுக்கு பாதை அமைக்கும் இயந்திரங்களை கேரள வனச்சாலை வழியே கொண்டு செல்ல இசைவு கோரப்பட்டிருந்தது. இக்கடிதம் திருடன் கையில் தீப்பெட்டி கொடுத்த நிலையாயிற்று. என்ன கேட்டா, சேரன் ஒரு மலையாளி, அதனால் அது எங்க அவன் தான் அந்த கோயிலை கட்டினா, அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம், அது கேரளாவிற்கு சொந்தமானது என்று சொன்னால், சேரன் மலையாளி என்று சொன்னால், அவனுடைய தம்பியான இளங்கோவடிகள் எதற்காக சிலப்பதிகாரத்தை மலையாளத்தில் எழுதவில்லை, ஏன் தமிழில் எழுதுனா? அன்றைக்கு சேரர்கள் மூவேந்தர்களுடைய ஒரு பிரிவு. அதனால் அவன் என்ன செய்தான், தமிழ் மொழியில எழுதுறான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை. அந்த கோவில் தமிழக எல்லைக்குள் இருக்கிறது என்று சொல்லி 1971ஆம் ஆண்டு உத்தமபாளையம் கெட் சர்வேயர் ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுக்கிறார். தமிழக எல்லையிலிருந்து 33வது மீட்டரில் தான் கேரளா தொடங்குகிறது. அப்ப கண்ணகி கோயில் இருப்பது தமிழகத்திலே. சொன்னது நான் இல்லை, இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இல்லை. கோவில் தமிழகத்திற்குள் இருக்கிறது, அங்கிருந்து 33 மீட்டருக்கு அப்பால் கேரள எல்கை தொடங்குகிறது என்று சொன்னது உத்தமபாளையம் தலைமை சர்வேயர். மொழிபெயர்ப்பு அமைத்த பிறகு கூட சரி, கேரளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையிலான எல்லைகள் முறையாக வரையறுக்கப்படவில்லை. வெறும் 40 விழுக்காடு மட்டும்தான் எல்லை வரையறுக்கப்பட்டன, 60 விழுக்காடு எல்லை வரையறுக்கப்படவில்லை. அதனால் மலையாளிகள் உள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறார்கள். மற்ற எல்லாரும் உடம்பு தான் அவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளே வந்து காட்டுப்பகுதி மேற்கு மலை பகுதி காட்டுப்பகுதிகள்லாம் கேஎஃப் என்று கேரளா ஃபாரஸ்ட் பேரில் வந்து முத்திரை குத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய நிலப்பரப்பை விரிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த போக்கின் விளைவாக தான் நாம் அந்த கண்ணகி கோவிலில் எழுந்தோம். கர்நாடக எல்லைகள் தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கு இடையில் முறைப்படி வகுக்கப்பட்டிருந்தால் இந்த இழிவு வந்திருக்காது, இந்த நிலை வந்திருக்காது. நாம் தமிழ் உணவு கொண்ட இனவொருமை கொண்ட தலைமைகள் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த உணர்வு அல்லது ஓர்மை இருந்திருந்தால் நாம் அந்த கண்ணகி கோட்டத்தை நாம் எழுந்திருக்க மாட்டோம். இந்த இடத்துக்கு பேர் திருவனந்தபுரம் மாவட்டம் நெடுமங்காடு தாலுக்கு பொன்முடி எஸ்டேட் பக்கத்தில் மர்ஜிஸ்டன் எஸ்டேட் அப்படிங்கிறது அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. எங்கள் நேரம் இந்த பேரில் பெர்லா டாட்டா பெர்லான்னு சொல்லுவாங்க. பெர்லா கம்பெனி, அவரோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கல்கட்டா. அவங்க எல்லாமே ஆங்கிலேயர்கள், மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லாமே ஆங்கிலேயர்கள். அவங்க காலம் அவங்க தலைமுறை முடிஞ்சு இப்போ வந்து புதுசாக அந்த எஸ்டேட் இப்போ வாங்கி ஒரு 20 வருஷம் ஆச்சு. ஒரு ஆள் கேரளாவில் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. எஸ்டேட் ஒரு அளவு ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனங்கள் இல்லை, பழைய மாதிரி தமிழர்கள் யாருமே கிடையாது. பின்ன அவங்க வாரிசு தான். நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். நான் ஒரு 53 வருஷமாக இந்த எஸ்டேட் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன். என் சர்வீஸ் 33 வருஷம் சர்வீஸ் தான் எனக்கு ரொம்ப இல்லை. என்னோடய அதிகால தாய் தாப்பமாக தான் இந்த எஸ்டேட் இருந்தவங்க. நான் 10th படித்து முடிச்சுட்டு அப்புறம் இதே எஸ்டேட்டை சூப்பர்வைசராக இருக்கப்போம். பின்ன ஒரு 1000 குடும்பம் 2000 குடும்பம் இந்துக்கள் குடும்பம் இருந்தாங்க. கருப்பசாமி அன்னைக்கு தான் அவங்க அதிகாலமே கும்பிடு வணங்கினாங்க. மண் செலவு வச்சு வணங்கினாங்க.
அப்புறம் ஒரு 20 வருஷம் பழக்கம் வந்தப்போ நாங்கள் இந்த எஸ்டேட் ஒரு ஓனர் அவர்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணோம், சார் எங்களுக்கு ஒரு கோவில் வேண்டி செஞ்சு தரணும். உடனே அவர் உடனே ஆர்டர் போட்டு கோவில் பண்ணார். நாங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணி சிலையை கொண்டு வச்சோம். ஆனால் இப்போ வருஷம் நாங்கள் ஜனவரி 25-26 திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இருந்த தமிழங்கள்லாம் கொஞ்சம் ஆள் போயிட்டாங்க, நிறைய ஆளுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு 50 குடும்பம் நாங்கள் இருப்போம். இன்னும் இந்த வர்றது மற்ற நம்ம ஊருக்காரங்க மலையாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க. இப்போ டூர் வரவங்கள்ட்டையும் காசு வாங்குவோம் நாங்கள். அப்படி தந்து அன்னதானம்லாம் பண்ணி நல்லா விசேஷமாக பண்ணுவோம். ஜனவரி 25-26 வருஷம். இது கேரளா வந்து இது வந்து இந்த எஸ்டேட் 1956 மொத்தமாக இருந்தது. பிரித்தது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த கேரளா ஆயிடுச்சு. முதல்ல ஆதி காலங்களில் இருந்து தமிழங்கள்லாம் நிறைய இருந்தாங்க. தமிழில் வாழ்ந்த இடம் தான் அதெல்லாம். சரி, அவங்கெல்லாம் இப்போ காலங்கள் முடிஞ்சு வச்சு. தேவிகுளம் பீர்மேடு இன்றைக்கு உலக சுற்றுலா வரைபடத்திலே இருக்கிறது. அதை அடிக்க முடியுமா? உலகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் இன்றைக்கு தேவிகுளம் பீர்மேட்டிற்கு சுற்றுலாவாசிகள் வந்து சேர்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த நிலத்தினுடைய வளம் மட்டுமல்ல, அந்த காலநிலையும் கூட. கேரளாவிலே குளிர்ச்சியான பிரதேசம் என்று சொன்னால் அவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய 14 மாவட்டங்களில் ஒன்று வயநாடு. அங்கேயும் தமிழர்கள் தான் இன்றைக்கு மெஜாரிட்டி. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், வயநாடு கேரளாவில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் பணி செய்பவர்கள் இங்கிருந்து போனவர்கள். இடுக்கி மாவட்டத்தில் தமிழர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கும். இந்த 2 பகுதியும் கேரளாவுக்கு கொடுத்ததால ஒரு மிகப்பெரிய சுற்றுலா வருமானம் தமிழகம் இழந்திருக்கு. எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு தூக்கி கொடுத்திருக்கிறாங்க. இது இருக்கும் என்று சொன்னால் எத்தனை நன்மை இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருக்கும். இன்றைக்கு தேவிகுளம் பீர்மேட்டை நாம கேட்க முடியுமா? கேட்க முடியும். என்ன, உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜனநாயகத்தை நானும் ஜனநாயக நாடுதான் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனில் வாக்கெடுப்பு நடந்துகிட்டே இருக்கு. 1989 நாம தனிநாடு கேட்கல. நாம் என்ன கேட்கிறோம்? நாம் இழந்த பகுதிகளை கேட்கிறோம். மொழிவழி பிரிவினை கமிட்டி கொடுத்த அந்த அறிக்கையை ரத்து செய்துவிட்டு நிலவியல் ரீதியாக எந்த மக்கள், எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக ஒரு பகுதியில் வாழ்கிறார்களோ அந்த மொழி பேசக்கூடிய அந்த மாநிலத்தோடு அந்த பகுதியை இணைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இல்லை, என்ன தப்பு இருந்துட முடியும் சொல்லுங்க? எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அந்த மொழி பேசக்கூடிய மாநிலத்தோடு அந்த பகுதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சொன்னால் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை 3 தாலுகாவும் தமிழகத்தோடு நாளைக்கு சேர்ந்து. இது வந்து தமிழ்நாடு கேரளாவோட பார்டர் சஃபாரின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேம்பு, கூடலூர், கம்பம், தேனி மாவட்டத்தில் பகுதி. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மேகமலை. நமக்கு அப்படியே மேகமலை தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி கோயில் தெரியும். கண்ணகி கோயில் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அது ஒரு ஆள் சொன்னாங்க. அது கலெக்டர் வந்தாலும் அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால் அது அவ்வளோ பாதுகாக்கிறாங்க. கேரளா தமிழ்நாடு கலெக்டர் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற கோயில் திருவிழா அது. அது அன்னைக்கு மட்டும்தான் எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க. 1 டே காலைல 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. தம் நாட்டில் 2000 ஆண்டு கால தொல்பொருள் இன்மையாலும் ஐயப்பன் கோவில் போல வருவாய் காணவும் கண்ணகி கோவிலையும் சுற்றுலா இடமாக்கி வருவாய் காணவும் கண்ணகி கோவிலை கைப்பற்ற முடிவு கொண்டது. இதேவேளை கருணாநிதி அவர்கள் கண்ணகி கோவிலுக்கு சாலை போட்டு தம் கட்டுப்பாட்டில் கொண்டு வராதது மட்டுமன்றி குதிரை கீழே தள்ளியதோடு குழியும் பறித்தது போல பூம்புகாரில் புதிதாக கண்ணகி கோட்டம் கட்டினார். இதன் மூலம் 2000 ஆண்டு காலம் தமிழர் தம் வரலாற்றையும் வீரத்தையும் உலகறியச் செய்த எழுச்சிமிகு இச்செயலை இருட்டடிப்பு செய்தார். திராவிட தந்தை ஈவேராவின் வழியில் அவர் புதல்வன் தமிழின வரலாற்றையும் அடையாளங்களையும் அழிப்பதிலும் திராவிடமாக திசை மாற்றுவதிலுமே குறியாக இருந்தார். திராவிடம் என்பது ஒரு மோசடி கருத்தியல். கன்னடர்கள், தெலுங்கர்கள் தங்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டின் மேல் நடத்துவதற்காக தொடர்வதற்காக அவர் இட்ட ஒரு பெரிய கருத்தியல் பொறிதான் திராவிடம் என்பது. விஜயநகர ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னால் தெலுங்கர்கள் தங்களுடைய ஆட்சி இழந்தார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் அவர்கள் சமீந்தார்களாகவும் சின்ன சின்ன இது பெரிய வணிகர்களும் தலையெடுத்த பொழுது அவர்களுக்கு ஆட்சி வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பொய்மான மானை மேய விட்டார்கள். அந்த பொய்மான் தான் திராவிடம் என்ற மாயை. பிறந்தது என் தாத்தா பாட்டை காலத்திலேருந்து அப்பா அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே ஆகிட்டோம். இங்கே ஆனதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம்
தஞ்சம் வந்து பொழைக்க வந்தது. பொழைக்க வந்துட்டு நாங்கள் முழுக்க கேரளா அரசாங்கத்தோட ஒரு கட்டமைப்பில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட சமயத்தில் நம்ம இந்த பகுதி ஆளுகளாகி முழுக்க கேரளா கவர்மெண்ட்டுமாயிட்டு சம்மந்தப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் தமிழ்நாட்டில் இனி இருக்கிறாங்க. எதுவும் நல்ல காரியம் கெட்ட காரியம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு போகிறது உண்டு, நாங்களும் அங்கிட்டு வந்துட்டு போகிறா இருக்குது. தமிழக எல்லை வழியாக சாலை போட வேண்டும், பளியங்குடி வழியாக சாலை போடுங்கள் என்று சொல்லி 50 வருஷமா கத்திக்கிட்டே கிடக்குறாங்க இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கண்ணகி பக்தர்கள். நீ பளியங்குடி வழியாக நீ கண்ணகி கோயிலுக்கு பாதை போடுறது உனக்கு என்ன சிக்கல்? போட்டா கேரளா சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. கவனமாக என்ன செய்கிறார்கள், அந்த பாதையை தவிர்க்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்திலிருந்து கண்ணகி கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒரே ஒரு நாள், அது நேரம் சுருங்கிக்கிட்டே வருது. ஒரே ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும்தான் நீங்க கண்ணகி கோயிலுக்கு போக முடியும். இது என்ன மாதிரியான நடைமுறை? இது கேரளா வழியாகத்தான் போகணுமா? தமிழ்நாட்டு வழியாக போக முடியாது. பாதை இருக்கிறது, நடந்து செல்ல வேண்டும். அந்த உச்சி மலையில் 5000 அடி உயரத்திற்கு தமிழர்கள் என்ன செய்திருக்கிறோம்? வலு உள்ளவன் ஏறிடுவான், வலு இல்லாதவன் கேரளா வழியாகத்தான் போகணும். இது ஒரு பெரிய அபத்தம். இந்த அரசாங்கம் நினைத்தால் நாளை அந்த கோயிலை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட முடியும். தொடர்ச்சியாக 5-6 ஆண்டுகள் நாங்கள் கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கண்ணகி கோயிலை கொண்டு வரப்போகிறோம், ஆட்சேபனை இருப்பவர்கள் தெரிவிக்கலாம். தேனியில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் உங்களுடைய கருத்துக்களை, ஆட்சேபனைகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை, ஒரு வரலாற்று செய்தியாக இந்த அரசாங்கம் சொன்னது. கற்பு கரசியாக இந்த தமிழகம் கொண்டாடக்கூடிய தமிழ் மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடக்கூடிய அந்த கற்பு கரசியை, இலங்கை மண் முழுவதும் கண்ணகிக்கு சிலை இருக்கிறது, கண்ணகிக்கு கோயில் இருக்கு. ஆனால் அவள் அந்த விண்ணுலகமேகிய நீதி கேட்டு மதுரையிலிருந்து பாண்டியனை கொன்றுவிட்டு, மதுரை எரித்து விட்டு, மதுரையினுடைய வடக்கு புறத்தை எரித்து விட்டு அங்கே போய் தலைவரி கோலத்தோடு நின்ற கண்ணகி கோவில் இன்றைக்கு எங்க இருக்கு? கேரளாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. கடந்த நவம்பர் 1 மொழிவாரி மாநிலம் பிரித்த அதே நாளில் தன்னிச்சையாகவும் வம்படியாகவும் கேரள அரசு தமிழ்நாட்டு அரசின் ஒத்துழைப்பின்றி எஞ்சிய எல்லைப் பகுதியான 627 கிலோமீட்டர் தொலைவையும் மேலும் பல கல் தொலைவை நகர்த்தி அளவீடு செய்து அறிவித்துள்ளது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க, தண்ணி எடுத்துக்கிட்டீங்க, ஆறு எடுத்துக்கிட்டீங்க. ஆண்டொன்றிற்கு 2500 டிஎம்சி தண்ணீரை கேரளாவுக்கு அரபிக்கடலில் கொண்டு சேர்க்குறீங்க. வச்சுக்கோங்க, எல்லாம் கொடுத்துட்டோம், நாங்கள் இழந்தாச்சு. எங்களுடைய அறியாமை, எங்களுடைய இயலாமை, எங்களிடம் இல்லாத ஒற்றுமை, இதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு போர்டை மாட்டுறீங்க. 1988 ஒரு போர்டு போடுறீங்க. அந்த போர்டு என்ன போடுறீங்க? காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளுடைய தேசம் என்று சொல்லி ஒரு போர்டை மாட்டினீங்க. சந்தோஷம். நமக்கு பக்கத்தில் கடவுள் என்ன செய்கிறாரு? ஒரு நாட்டு கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு, ஒரு சந்தோஷம். எங்க நாங்களாம் சாத்தான்கள், நீங்கள் தான் கடவுளின் தேசம், வச்சுக்கலாம். கழிவுகளை கொண்டு இங்கே போடுறீங்க. ஒன்று, நீங்கள் கழிவுகளை கொண்டு இங்கே போடுறதால நிலத்தடி நீர் என்ன செய்யுது? பெரிய அளவுக்கு மாசுபடுது. பாறையை உடைக்கிறீங்க, பாறை அடுக்குகளை சிதைக்கிறீங்க, நீரோட்டம் மாறுகிறது, இயல்பாக வறட்சி வருகிறது. ஒரு பக்கத்தில் வறட்சியை நீங்கள் உண்டாக்குறீங்க, இன்னொரு பக்கத்தில் நிலத்தடி நீரை நஞ்சாக்கி விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? சொகுசாக உங்கள் ஊருக்கு மட்டும் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு போர்டை மாட்டி வச்சுருக்கீங்க. இதில் ஏதாவது நியாயம் இருக்கா? கூட வாழ்கிறவனை, பக்கத்தில் வாழ்கிறவனை அடித்து மிதித்து குப்பையெல்லாம் எச்சியை துப்பி அங்கே துப்பிட்டு உன் வீட்டுக்கு கடவுளின் தேசம்னு போர்டு போடுறதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். தற்போது கண்ணகி கோட்டம் கேரள எல்லைக்குள் கேரள வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் தமிழக முதல்வர் ஈவேராவின் பேரன் கருணாநிதியின் மகனான திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கர்நாடகாவின் முதல்வர் போல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். சிக்கலுக்கெல்லாம் தீர்வு என்று ஒன்று வேண்டும் அல்லவா? தமிழகத்தில் சாதி அமைப்புகள் இல்லாத ஊர் இல்லை, மத அமைப்புகள் இல்லாத ஊர் இல்லை. எல்லா ஊர்லையும் எல்லாம் இருக்குது. ஒரு ஊரில் 10 ஜாதி குடிக்கம்பம் பறக்கு, ஒரு ஊரில் 10 மத குடிக்கம்பம் பறக்கு. 10 மதம் இருக்குது, 10 ஜாதி இருக்குது, ஊருக்கு ஊர் இருக்குது. ஊராக பிரிஞ்சுக்கிறதா, இனமாக தெருவாக பிரிஞ்சுக்கிறான். இந்த பிரிவினைகள் சக்திகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் நிலத்திற்கு எதிராக கேரளா செய்து வரக்கூடிய இந்த அட்டூழியங்களுக்கு ஒரு விடிவு காண புறப்படாவிட்டால் அடுத்த 10 ஆண்டுகளில் நீங்கள் வாழ்வதற்கு இங்கு எதுவும் இருக்காது. மீசையை பக்கத்து சாதிக்காரனை பார்த்து முறுக்கிறதுல பெருமை இல்லை நமக்கு.
பக்கத்து ஊர்க்காரனை பார்த்து மீசையை திருக்கிறதுல பெருமை இல்லை. யாரை பார்த்து திருக்கணும்? உன்னுடைய தலையில் எவன் கை வைத்திருக்கிறானோ அவனை பார்த்து உன்னுடைய மீசையை திருக்காவிட்டால் உன்னுடைய மீசைக்கு மரியாதை இல்லை, அது வெறும் மயிர். சரியா? அதனால் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து தமிழன் என்கிற இனத்தினுடைய அடையாளத்தில் நீங்கள் ஒன்றுபடாவிட்டால் ஒருபோதும் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியாது. இதோ உங்கள் கண்ணகி நீதி கேட்கிறேன். பாண்டிய மாமன்னன் நெடுஞ்செழியன் அரசவையிலிருந்து அல்ல, விடுதலை பெற்ற இந்தியாவில் 3/4 நூற்றாண்டாக தமிழகத்தை ஆண்டவர்களையும் தற்போது ஆள்வோர்களையும் அவர்களுக்கு வாக்களித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்திய என் பிறங்கடைகளையும் பார்த்து கேட்கிறேன். தமிழரின் கோல் எங்கே? தமிழர் தம் கொடி எங்கே? தமிழர் தம் கொற்றம் எங்கே? தமிழர் தம் மண் எங்கே? தமிழர் தம் மலை எங்கே? தமிழர் தம் காடு எங்கே? தமிழர் தம் கனிமம் எங்கே? தமிழர் தம் ஆறு எங்கே? ஆற்றடி மணல் எங்கே? கரை புரண்ட நீர் எங்கே? செந்தமிழ் ஊர் எங்கே? புகார் கொற்கை தொண்டையிலே பொதி சுமந்த நாவா எங்கே? சீனம், ரோமன், கிரேக்கம் என சீறி பாய்ந்த களம் எங்கே? எல்லாம் தொலைந்து விட்டு ஏதிலிகளாக எதிரியிடம் மண்டியிடும் என் பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் நீதி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் என் கருவில் சுமக்கவில்லை, கற்பில் சுமந்தேன். இன்று என் பிள்ளைகள் மண் இழந்து, மானம் இழந்து, வீரம் இழந்து, அறிவிழந்து, இன உணர்விழந்து, மொழி உணர்வற்று விட்டு அடிமைகளாக உழலுகின்றீர்கள். 5க்கும் 10க்கும் ஆளாய் பறப்பதும், 500க்கும் 1000த்திற்கும் வாக்களித்து கொள்ளையர் கைகளில் கோலை கொடுப்பதும், நாகரீக மோகத்தில் குடும்பம் எனும் கட்டமைப்பை தொலைத்து மொழி, பண்பாடு, உணவு, உறவு, மெய்யியல் கூறுகளை சிதைத்து தொடர் நாடகத்திலும் அடர் மதுக்கடைகளில் திளைத்து திசை அறியாது போகிறீர்கள். இனியும் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நெருப்பின் திருவுருவம், பச்சை கற்பின் பெருவடிவம், கங்கைக்கும் மேன்மை இந்த வைகை, சிறு சொல்லுக்கும் போர் தந்த மங்கை. கார் சிலம்பை உயர்த்திக் காட்டி அவையை அசைத்தவள், தன் கற்பை நிறுத்திக் காட்டி மாநகரை அளந்தவள். ஆம், ரகரத்தை நகரம் விழுங்குதல் போல் மாணிக்கத்தை முத்து விழுங்கியது. ஆதலால்தான் இந்த கதை ஆனது. 3 மறைகளை வழங்கி அருளிய தமிழ் தெய்வம், 3 தமிழ்கடலில் முங்கி எழுந்த தமிழ் தேயம். கணவன் கோவலன், கோவலனை கொன்றவன் மாநகர் காவலன், அந்த காவலனை வென்றவள் பூம்புகார் கோமகள். மடி காவேரியில், பிடி வைகையில், கொடி இமயத்தில், நதிக்கரையில் பிறந்து கடலில் வளர்ந்து மையலில் மகிழ்ந்து காமத்தில் மெலிந்து வேகத்தில் உணர்ந்து மாநகரில் புகுந்து புகாரால் எரிந்து சிவந்து நிற்கும் வரலாறு. கண்ணகி கால்பட்ட இடமெல்லாம் கோயில்கள் எழுந்தது. கண்ணகி கண்பட்ட இடமெல்லாம் கற்புச்சுடர் ஒளிர்ந்தது. பெண்ணினம் புகழ்படர அவள் தாழ் வணங்கி பெண்ணியம் என்னவென்றறிய இந்நூல் காட்டி கண்ணியம் முன் உரைத்தோர் வாழ்வு புகுந்தாடி இனியேனும் நாம் தாழ்வு கொள்ளாதிருக்க கற்பின் புகழ் பாடி கண்ணகி எய்த நெருப்பு நீடூடி வாழி.